நான் 2026 எலெக்ஷன் முடிஞ்சக்கப்புறம் நீங்க எங்க இருந்தாலும் நான் கேமரா எடுத்துட்டு ஓடி வருவோம் உங்ககிட்ட, நம்ம அதை பார்த்துப்போம். விஜய் சிஎம்னா ஓட்டு போடுறோம்லாம், விஜய் எடப்பாடி சிஎம்னா ஓட்டு போட்டுருவானா? அப்ப ஆதவர்ஜுனா இப்போ உள்ள வந்ததுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையா? இது ஆதவர்ஜுனாவுக்கும் விஜய்க்கும் உள்ளது, நமக்கு என்ன சார்? நீங்க சொல்லுங்க சார். அப்ப இவங்களாம் கட்சி ஆரம்பிச்சதுக்கு டிஎம்கே ஜெயிக்க வைக்கிறதுக்கா? அணிகள் அமையதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புகளே ஃப்ராடு. எல்லாரும் சேர்ந்து வெற்றி பெறறதுனால எல்லாரும் தங்களை ஒரு ஆளா காட்டுறதுக்காக அங்க இங்க பேசிக்கிடுவாங்களே தவிர இன்னொரு அணியை வெற்றி பெற வைக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு கிடையாது. மற்ற கட்சியில வேலையை பார்க்க வேணாமே, எதுக்கு எலெக்ஷன் அப்படியே அறிவிச்சுட்டு போயிடலாமே? இவங்க கட்சி பிரச்சனையே சால்வ் பண்ண முடியல, இவங்க எங்க மக்கள் பிரச்சனையை சால்வ் பண்ண போறாங்கன்னு ஒரு ஸ்டாலின் கலைஞரோட பெரிய தலைவர். கலைஞர் பெறாத வெற்றியை பெற்றுட்டாரு, புரட்சி தலைவர் பெறாத வெற்றியை பெற்றுட்டாரு, புரட்சி தலைவி பெறாத வெற்றியை பெற்றுட்டாரு. கலைஞரோட பெரிய மடங்கு பெரிய அளவில் ஸ்டாலின் இன்னைக்கு இருக்கிறாரு. எடப்பாடி ஜெயலலிதா அம்மையாருக்கு பாதிக்கும் கீழே இருக்கிறாங்க. ஏன்னா போன எலெக்ஷன்ல யாருமே இல்லை சார் ஆப்போனன்ட். மேபி 20 மேபி 2 கூட வரலாம். அவர் சீமான ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணிட்டாருன்னா யாரும் சொல்றீங்க சார்? விஜய் அவர் தனிச்சு நின்று எடுக்கக்கூடிய ஓட்டு திமுகவை பலப்படுத்தும். தனிச்சு நிற்க மாட்டாங்க சொல்றேன், கூட்டணி ஆயிடுவாங்கன்றேன். எல்லா சிலைகளும் பின்னாடி இருக்கு, பெரியார் சிலை முன்னாடி இருக்கு. நீங்க பாத்தீங்களா? பெரியார் சில இதுக்கு இன்னும் சீமானுக்கு பதில் கொடுக்கானாலதான் எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு. 1000 கோடி பிசினஸ் இருக்கு சார் அவருக்கு இன்னைக்கு. அது எனக்கு தெரியல சார். ஒருத்தர் கையில வராத ஓட்டை எப்படி சார் டிரான்ஸ்ஃபர் பண்ணும் சார்? எல்லாருமே ஒருத்தர் கையில வராத ஓட்டை எப்படி சார்? ஒவ்வொரு பார்வை நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரோட பார்வையில் அது எடப்பாடி தான் முடிவு பண்ணணும். அப்ப இவங்களாம் கட்சி ஆரம்பிச்சதுக்கு டிஎம்கே ஜெயிக்க வைக்கிறதுக்கா? நோட் இட் மிஸ்டர் நவீன். எஸ் சார். பிஎம்கே தேமுதிக ஆகிய நிரூபிக்கப்பட்ட கட்சியை கொடுத்த முக்கியத்துவத்தை விட குறைவா தான் விஜய்க்கு முக்கியத்துவம் கொடுப்பார் எடப்பாடி பழனிசாமி. அப்பவும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றீங்க. மண்ணா போயிருவார் சார் பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு அதிக சீட்டு கொடுத்தா. சார் கூட்டணி வைக்கல. ஒரே விஷயம் சார், இவங்க வந்து டிஎம்கே ஜெயிச்சிருவாங்க சார். டிஎம்கே ஜெயிச்சிருவாங்க. நீங்க சொல்ற மாதிரி நடந்ததுன்னா மக்களோட கருத்து என்னன்னா டிஎம்கே will win. This video is sponsored by Classic colors, style and comfort. Casual shirts with classic elegance. Epic Toyota, the new landmark of Anna Salai. Chennai Podcast Studio, unleashing powerful conversations with black magic cameras. Shubh Cards, the premium wedding invitations, Abhiramapuram, Chennai. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. வணக்கம் and welcome to Times of Republic's Times Talk with CP Naveen, political and motivational speaker. Yes, 2026 election is going to be a very interesting one. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தின் வரவு அரசியல் களத்தை மாற்ற போகிறதா? சீமான் வளர்ந்து கொண்டே வருகிறார். 4% ஆரம்பிச்சு now is on 8.5%. இதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யார் கூட கூட்டணி சேர போல நிறைய வீடியோஸ் நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் நம்மளோட அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திர துரைசாமி அவர்களுடன் இதை பற்றி நம் கொஞ்சம் டீட்டெயிலாக விவாதிக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் நவீன். சார் 2026 எலெக்ஷன் பல ஜேர்னலிஸ்ட் வந்து பல வீடியோஸ் போடுறாங்க. விஜய் அவரை பற்றி ஒரு சப்ஜெக்ட் இன்னைக்கு வந்தது அப்படின்னா உடனே 2026 பற்றி ஒரு வீடியோ வந்தது சார். ஏதாவது டிஎம்கே பற்றி ஒரு அலிகேஷன் வந்ததுன்னா உடனே 2026 பற்றி அதை கிளப் பண்ணி ஒரு வீடியோ வந்தது. பட் நான் என்ன கேட்குறேன்னா ரவீந்திர துரைசாமி சார் அவர்கள் வந்து 2026 எலெக்ஷன் ஆன் தி ஹோல் வந்து எப்படி அமைய போகுது, கூட்டணிகள் எப்படி இருக்க போகுது, தாவேக்கா எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, சீமானோட லெவல் என்ன இருக்க போகுது அப்படின்றத பற்றி நீங்கள் விவரமாக சொல்லலாம் சார். 2026 தேர்தல் அணிகள் பற்றி எல்லாரும் இஷ்டம் போல பேசுவாங்க. அணிகள் அமையதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புகளே ஃப்ராடுங்கிற வார்த்தையை நான் சொல்லிடுறேன். சும்மா ஒரு அகடமிக் இன்ட்ரெஸ்டில் பண்ணிட்டு இருக்கலாம், அது வந்து அர்த்தமற்றது. அணிகள் எப்படி அமையுங்கிறது ரவீந்திர துரைசாமி சொல்கிற மாதிரி நிற்காது, இன்னொருத்தர் சொல்கிற மாதிரி நிற்காது. பட் ஒரு தோராயமாக யூகங்களை கணிச்சு சொல்லலாம், அவ்வளவுதான். 26 பிப்ரவரி தான் முடிவு பண்ணும். குறிப்பாக டாக்டர் ராமதாஸ் வந்து அதிமுக கூட தான் அணி அமைப்பாருன்னு 24 எல்லாரும் சொன்னாங்க. சரிதானா? உண்மை சார், உண்மை. ஆனால் கடைசி அவர் எங்கே அணி அமைச்சார்? பிஜேபி கூட. அப்போ அவருக்கு வேற நோக்கம் இருந்தது. வன்னியர் ஓட்டை எடப்பாடி கையில் கொடுத்து எடப்பாடி ஆளாக்கி விடுறது நம்ம கட்சிக்கு அடி, நம்ம சமுதாயத்துக்கு அடிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அவருக்கு இருந்தது. சமுதாயத்துக்கும் அது அடிங்கிற எண்ண ஓட்டம் இருந்தது. அதனால தான் டாக்டர் ராமதாஸ் வில் பி ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட்ங்கிற வார்த்தையை நான் சொன்னேன். அது நடந்தது. அதனால நாம சொல்றது 10 கெட்டு நடக்கும், அதனால எல்லாமே நடக்கும்னு நம்ம கிளைம் பண்ண முடியாது. இப்போ 2026 சென்ட்ரிக்கா போகக்கூடிய அலையன்ஸ் திமுக அணி இன்டாக்டா இருக்கும். 2024 சொன்ன அதைத்தான் இப்பவும் நான் சொல்றேன். அந்த அணியில யாருக்கும் தனிப்பட்ட பலம் கிடையாது. ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் அவங்க ஜெயித்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வெற்றி பெறது வரை அந்த அணி தொடரும். வித்தவுட் த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி விடுதலை சிறுத்தைகள் 0.7%, சிபிஎம் அரை, சிபிஐ அரை,
அண்ணன் வைகோ அண்ணன் 0.9, காங்கிரஸ் 4, கன்னியாகுமரி தொகுதியில் மட்டும்தான் டெபாசிட்டே உண்டு. அப்போ இவங்க ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் வெற்றி பெற்றுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்குமே தனிப்பட்ட பலம் கிடையாதுங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். எல்லாரும் சேர்ந்து வெற்றி பெறறதுனால எல்லாரும் தங்களை ஒரு ஆளாக காட்டுறதுக்காக அங்கே இங்கே பேசிக்கிடுவாங்களே தவிர இன்னொரு அணியை வெற்றி பெற வைக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு கிடையாது. நீங்க சொல்றத பார்த்தா டிஎம்கே வந்து வெற்றி பெற வைக்கிறதுக்கா சார் மீதி எல்லா கட்சியும் இயங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேற வழி இல்லை. இதை தாண்டி போனாங்கன்னா அவங்க தெருவில் போயிடுவாங்க. தரையில் விழுந்த மீன் மாதிரி துடிச்சு செத்து போவாங்க. ஒரு 2-3 எலெக்ஷனில் தோற்று 1/4%, 1/2% ஓட் ஆகி ஒன்றா நின்று ஜெயித்தவங்க. ஒன்றா நின்று ஜெயிக்க வேண்டியதான் அவங்களுக்கு நிர்பந்தம். சார் அல்லது தோற்று போவாங்க. அதிமுகன்றது நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் சார். திமுக எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ ஆட்சியில் வந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அது போல வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் இப்போ புதுசாக வந்திருக்காங்க. நீங்க சொன்னது போல இதுக்கு முன்னாடி நம்ம பேசும்போது அவங்க வந்து ப்ரூவ் பண்ணட்டும். மேபி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி அமைது. திருமாவளவன் அவர்கள் வெளியில் வராது. ஏன்னா ஆதவர்ஜுனா வந்து இப்போ உள்ள திரும்ப வந்திருக்காரு. பிரித்து திருமாவளவன் வெளியில் கொண்டு வராங்க. இந்த பக்கம் சிடி நிர்மல்குமார் வந்திருக்காங்க. மேபி ஏடிஎம்கே டிவிகே வந்து கூட்டணி வரலாம். நீங்க வந்து ஒரு மாதிரி சப்சிக்வெண்ட்டாக ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே தாங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் இது எனக்காக இதை சொல்லல சார். மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ மற்ற கட்சியில் வேலையை பார்க்க வேணாமே, எதுக்கு எலெக்ஷன் அப்படியே அறிவிச்சுட்டு போயிடலாமே. 2024 அதான் சொன்னேன். திமுக கூட்டணி அப்படியே இன்டாக்டா இருக்குன்னு சொன்னேன். காரணம் வெற்றி பெற்றவங்க வெற்றி பெற்றவங்க. சார் 2024 எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அம்மையார் திரு ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு ஏடிஎம்கே அதை ப்ராப்பராக அந்த கட்சியை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு ஏடிஎம்கே கண்டிப்பாக சிஎம் ஆகியிருப்பாங்க. அவங்க கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட உள்கட்சி பூசல்கள் இருந்தது. மக்கள் பார்வையில் ஒரு மாதிரி தே காட் ஃபெட் அப். என்னடா இது, இவங்க கட்சி பிரச்சனையே சால்வ் பண்ண முடியல, இவங்க எங்க மக்கள் பிரச்சனையை சால்வ் பண்ண போறாங்கன்னு ஒரு வித்தியில தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஓட்டு விழுந்தது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டணியும் இருக்கலாம். ஓகேவா, அதுக்காக வந்து நம்ம எப்படி சொல்ல முடியும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் எல்லா வாட்டி வரும்னு சொல்லிட்டு. ஏன் சார் நான் என்ன கேட்குறேன்னா டிஎம்கேக்கு யாரும் இங்கே அகேன்ஸ்ட் கிடையாது. செயல்பாடுகள் இந்த 4 நாள் காலில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் சார். அநியாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்கு. நம்ம உடனே சொல்ல முடியாது ஏடிஎம்கேல அது இல்லையா. எல்லா சார் நான் ஏடிஎம்கே டிஎம்கேன்னு பேக்கல சார். கருத்து குருடர்கள், பிரிசனரா பாஸ்ட், அரசியல் தெரியாத முட்டாள்கள் தான் அக்னி பொருட்களான திமுகன்னு பேசிட்டு இருப்பான். ஸ்டாலின் கலைஞரோட பெரிய தலைவர். கலைஞர் பெறாத வெற்றியை பெற்றுட்டாரு. புரட்சி தலைவர் பெறாத வெற்றியை பெற்றுட்டாரு. புரட்சி தலைவி பெறாத வெற்றியை பெற்றுட்டாரு. முத்தமிழறிஞர் பெறாத வெற்றியை பெற்றுட்டாரு. கலைஞரோட பெரிய மடங்கு பெரிய அளவில் ஸ்டாலின் இன்னைக்கு இருக்கிறாரு. எடப்பாடி ஜெயலலிதா அம்மையாருக்கு பாதிக்கும் கீழே இருக்கிறாங்க. ஏன்னா போன எலெக்ஷன்ல யாருமே இல்ல சார் ஆப்போனன்ட். அது இருக்கு இல்லங்கிறது வேற, ரிசல்ட் தானே சார். சார். வடிவேல் சொல்ற மாதிரி படகு போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் சாயந்தரமா போய் கப்பை வச்சுக்கிட்டு கையில திரும்ப வந்துருவான், கோப்பை எனக்கு தான் சொல்லிட்டு. அந்த மாதிரி தானே சார் கதை. இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா சார் 2026 களமே வேற சார். நீங்களே சொன்னீங்க சீமான் ஸ்ட்ராங்கா வந்துட்டு இருக்காரு. ஓகேங்களா, ஓட்டு பிரியும் தாவேக்கா வந்திருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி வச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தெரியல. மேபி 25 வந்துருச்சுன்னா, மேபி 25, மேபி 2 கூட வரலாம். அவர் சீமான ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணிட்டாருன்னா யார சொல்றீங்க சார்? விஜய் 2 பேரும் இணைஞ்சு கூட்டணி அமைவாங்க. கூட்டணி இல்லாமலே பவன் கல்யாண் 2014 ஆந்திரா பிரிவினைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண மாதிரி சீமான ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணிட்டாருன்னா சார் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் சார். நான் என்ன சொல்ல வரேன்னா இல்ல கொள்கை சிலைகள் சார். சார் இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இல்ல இதுல வாதிச்சு ஒண்ணு ஆக வேண்டியது இல்ல. இதுல நீங்க இப்ப சீமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதரிப்பாரா நீங்க கேக்குறீங்க. விஜய் வந்து ஒரு வேளை குரல் கொடுத்துட்டாருன்னா பிரச்சாரம் பண்ணாருன்னா நான் அதுக்கு ஒரு பதில் சொல்றேன். இதுக்கு நீங்க சொல்லுங்க. கொள்கை சிலை திறப்பு விழால அவரோட பனையூர் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த இதை கர்டைனை ரிமூவ் பண்றாரு. எல்லா சிலைகளும் பின்னாடி இருக்கு, பெரியார் சிலை முன்னாடி இருக்கு. நீங்க பாத்தீங்களா? பெரியார் சில இதுக்கு இன்னும் சீமானுக்கு பதில் கொடுக்கானாலதான் எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு. சீமான பயக்காண்டான்னு நினைக்கிறாரு. என்ன சார் நீங்க, பெரியார் சிலை முன்னாடி இருக்கு சார். அந்த சிலைக்கே பதில் கொடுக்கல. எல்லாரும் சீமான் அதை பேசுறதுக்கு விஜய்னு பதில் கொடுக்காம இருக்கிறாரு. பதில் கொடுத்தாலும் கொடுக்கல, திரும்ப பின்னாடி தள்ளிட்டு வரா. அப்போ பதில் கொடுத்தாருன்னா பதில் கொடுக்காதவரை எனக்கு இப்படி ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகத்தை சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. 26 பிப்ரவரி தான் முடிவை தெரிவிக்கும். அதாவது இல்ல நீங்க உங்க கருத்தை சொல்லலாம். அது எனக்கு கருத்து இல்ல சார். நவீன் உங்க கருத்தையும் சொல்லலாம், நான் என் கருத்தையும் சொல்லலாம். விஜய் எடுக்கிற ஓட்டு தனிச்சு நின்று எடுத்தாலும் அண்ணா திமுகவுக்கு லாபப்படுத்தக்கூடிய திமுக எதிர்ப்பு ஓட்டு தான். அதுவும் திமுகவுக்கு கூடுதல் பிளஸ். அதுவே அனுகூல சத்துரு. உண்மை நீங்க சொல்றது. என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா விஜயை வச்சுக்கோங்க சார். 1000 கோடி பிசினஸ் இருக்கு சார் அவருக்கு இன்னைக்கு. எனக்கு தெரியல சார். எனக்கு தெரியல சார். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில சொல்றேன். எனக்கு தெரியல சார். நீங்க பொலிட்டிக்கல் இதுல சொல்லாதீங்க. அது எனக்கு தெரியல. ஓகே, அவருக்கு 1000 கோடி பிசினஸ் இருந்தது. ஓகேங்களா, இது வந்து நீங்க சொன்ன மாதிரி ரவீந்திரன் சாரோட ஸ்டைல்ல சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் ப்ரூவ்டு. நீங்க சொல்லுவீங்களா ப்ரூவ் பண்ண, இட் இஸ் ப்ரூவ்டு. அந்த பிசினஸை விட்டுட்டு ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறதுங்க சார். டிஎம்கே வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கா சார்? அவர் தனிச்சு நின்று எடுக்கக்கூடிய ஓட்டு திமுகவை பலப்படுத்தும். தனிச்சு நிற்க மாட்டாங்க சொல்றேன், கூட்டணி ஆயிடுவாங்கன்றேன். அந்த பாயிண்ட்டுக்கு 12 சீட்டுக்கு மேல எடப்பாடி கொடுக்க மாட்டார். அவர் ஜாதி வெள்ளாளருக்கு 3, கிறிஸ்தவருக்கு 3, பிரச்சாரத்துக்கு 3,
ரசிகர் பலத்துக்கு 3 12 சீட்டு மேல கொடுக்க மாட்டார். அவங்க வந்து 50 சீட்டு வரைக்கும் கேக்குறாங்கன்னு சொல்றாங்க. அது சும்மா தெருவுல நின்னு பேசிக்கலாம். எடப்பாடி கிட்ட உள்ள போகும்போது தான் எடப்பாடி எப்படிப்பட்ட சிமிலன்னு தெரியும். ஒருத்தர் கையில வராத ஓட்டை எப்படி சார் டிரான்ஸ்ஃபர் பண்ண சார் முடியும்? எல்லாருமே ஒருத்தர் கையில வராத ஓட்டை எப்படி சார் ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபர் பண்ண பார்வை முடியும்? நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரோட பார்வை இல்ல அது எடப்பாடி தான் முடிவு பண்ணணும். எடப்பாடி 12க்கு மேல கொடுக்க அப்ப மாட்டார். எடப்பாடியோட சிந்தனை ஒருவேளை 2024 ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம், ஓபிஎஸ் வெளில அமிச்சிட்டோம், டிடி வெளில அமிச்சிட்டோம், கட்சி உடைஞ்சு போச்சு, மக்கள் வெறுப்பாயிட்டாங்க, ஓட்டு விழல, நம்ம தேவையில்லாம திமுக ஜெயிக்க வச்சிட்டோம், அதே மாதிரி இந்த முட்டாள்தனத்தை இந்த வாட்டியும் பண்ணிட்டு நம்ம திமுக ஜெயிக்க வைக்கிறதா கட்சி நடத்தும். பிகாஸ் இந்த எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கும் சரி டிவிகேக்கும் சரி இட் வில் பி தி மாஸ்டர் ஸ்ட்ரோக் எலெக்ஷனா இருக்கும். இந்த எலெக்ஷன்ல டிஎம்கே ஜெயிச்சுன்னு வச்சுக்கோங்க சார், நீங்க சொல்றது அத்தனையும் உண்மை சார். அடுத்து ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப இவங்கலாம் கட்சி ஆரம்பிச்சதுக்கு டிஎம்கே ஜெயிக்க வைக்கிறதுக்கா? நோட் இட் மிஸ்டர் நவீன். எஸ் சார். பிஎம்கே, தேமுதிக ஆகிய நிரூபிக்கப்பட்ட கட்சிக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை விட குறைவா தான் விஜய்க்கு முக்கியத்துவம் கொடுப்பார் எடப்பாடி பழனிசாமி. நீங்க எப்படி சார் இப்படி சொல்றீங்க? 26ல பாருங்க, சீயிங் இஸ் பிலீவிங். சரி, இல்ல என்ன டேர்ம்ல சொல்றீங்க? நீங்க ஒரு ஐடியாலஜி வச்சிருப்பீங்கல்ல, நான் அதை பாக்குறேன். உங்க ஐடியாலஜியை சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கணும். விஜய் மக்கள் தெரிஞ்சுக்கணும். கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு விக்கிரவாண்டில நிக்க முடியாம கோலத்தனமா ஓடுனவரு. Sir, they are targeting on 2026, sir. Why should they prove now? நான் சொல்றேன், நீ 1 இயர் பரையர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள பிஞ்சு போயிருவீங்கன்னு பயந்து போய் ஓடிட்டீங்க. நான் சொல்றேன் சார், அதாவது நம்ம பேசுறது 1000 பேசலாம் சார். அவங்களும் 1000 சொல்லலாம், நம்மளும் சொல்லலாம். Sir. மக்கள் முடிவுக்கு அதை விட்டுருவோம். கரெக்ட் சார். இப்போ நீங்க அவர் சொல்றதை தான் நம்ம கேட்டுட்டு போனா ஒன்றும் கட்டாயம் கிடையாது. கிடையாது சார். இப்போ ஒருவேளை அரசியல்ல நிரந்தர எதிரியும் யாரும் இல்லை, நிரந்தர நண்பரும் யாரும் இல்லை பாயிண்ட் நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இது வந்து யார் சொன்னதுன்னு உங்களுக்கு தெரியும். யாருமே வந்து பாத்தீங்கன்னா we are not against of anything. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல டிவிகே பலன் நிரூபிக்காத டிவிகே, ஓகே சார், பலன் நிரூபிக்காத டிவிகே பாமகவிடம் தேமுதிகவிடம் குறைவா தான் எடப்பாடி பிளேஸ் பண்ணுவாப்ல சார். கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னா சார் அப்படியே வச்சுப்போம் சார். ஏடிஎம்கே பெரிய இப்ஸ் அண்ட் பட்ஸ். மோடி சீமான சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாருன்னா விஜயே சீமானுக்கு பிரச்சாரம் பண்ணுவார். சார் நான் ஆக்சுவலாக வந்து ஒரு பாயிண்ட்டை கொண்டு போகும்போது நீங்கள் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருந்தீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி கூட்டணி அமைஞ்சா அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கன்றேன். மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ரவீந்திரன் சார் வாயில இப்போ அமைஞ்சிச்சு சார். கூட்டணி அமையறதுல பாமகவை பெரிய கட்சியா எடப்பாடி பிளேஸ் பண்ணாருன்னா அதான் அவர் பிளேஸ் பண்ண பாப்பாரு. தேமுதிக அதை ஒத்துக்குமா? அடுத்து தேமுதிக பாமக ரெண்டு வரும். தாவேகா பலன் நிரூபிக்காத ஏடிஎம்கே டிவிகே சார் ரெண்டு பேர் மட்டும் வச்சுப்போம். தாவேகா அப்படியெல்லாம் எடப்பாடி போக மாட்டார். பலன் நிரூபிக்காத நம்பி எல்லாம் ஜானகி சிவாஜி கணேசனை நம்பி மண்ணா போன மாதிரிலாம் எடப்பாடி மண்ணா போக மாட்டார் சார். மண்ணா போக மாட்டார் சார். மாட்டாரு சார். ஒருவேளை அப்படி நடந்தா மண்ணா போயிருவாரு. ஜானகி சிவாஜி மாதிரி மண்ணா போயிருவாரு. அப்பவும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றீங்க. மண்ணா போயிருவாரு சார். பலன் நிரூபிக்காத ஒருத்தருக்கு அதிக சீட்டு கொடுத்தா சார். நான் அதுக்கு தான் ஒரு விஷயத்த முன் வச்சேன் சார். இதே தவறை தான் வந்து இப்படி வச்சுக்கலாமா? ஜானகி செய்தாங்க, சிவாஜி பண்ணாங்க, அடிபட்டு போனாங்க. அந்த தவறு கிடையாது சார், இது வேற தவறு. 2024 வந்து கட்சியை கரெக்டா கட்டுக்கோப்பா வைக்காம நான் இதை பண்றேன் அதை பண்றேன் பொதுச்செயலாளர் வந்து நான் ஆக போறேன்ற அவங்களுக்குள்ள வளர்ச்சியை நோக்கி ஓட்டை இழந்து ஆட்சியை இழந்து நீங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அதே தவிர திரும்ப பண்ணுவாருன்னு நீங்க சொல்றீங்களா? விஜய பலன் நிரூபிக்காத விஜயை சேர்த்தாலே தோக்கு முன்னே தோர்த்தே விட்டாரையான்னு ஆகி போகும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட் முதற்கொண்டு உங்கள போய் மூத்த அரசியல் விமர்சகர்கள் முதற்கொண்டு இந்த ரெண்டு கூட்டணியும் அமையிறது கஷ்டம். ஆனால் ரெண்டு கூட்டணி அமைஞ்சது அப்படின்னா வெற்றி நிச்சயம் சொல்றாங்க. விஜய் 24ல ஒரு 15% ஓட்டை நிரூபிச்சிருப்பாருன்னா அது நிச்சயம். 24ல நிரூபிச்சிருந்தாருன்னா 26ல அது நிச்சயம். பலன் நிரூபிக்காதவர் 0%. தீபா ஜெயக்குமார், சசிகலா அம்மையார் மாதிரி 0%. அந்த சீனியர் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் சசிகலா பற்றி என்ன சொன்னாங்க, நான் சசிகலா பற்றி என்ன சொன்னேன்னு எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில உண்மைகள் தெரியும். அதான் நீங்க சொல்றது கரெக்ட் சார். அதாவது எல்லா பாயிண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டு வாங்கினாதான் அப்படின்னு நம்ம சொல்லும் பட்சத்துல மொத்தம் 10 லட்சம் பேர் அங்க வந்தானா 10 லட்சம் பேரும் அது ஓட்டு கிடையாதுப்பா. இங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கூட்டம் வருதா, இவ்வளவு தூரம் வந்து அவரை பத்தி நம்ம புகழா பேசுறாங்களா, அவருக்கு வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஓட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இது எதுவுமே உண்மை இல்லப்பா. சார் நம்ம ஒரே ஒரு பாயிண்ட பிடிச்சி நம்ம பேச முடியாது. இல்ல, எடப்பாடி முடிவு பண்ண மாட்டாரு. நிரூபிக்காத ஒருத்தருக்கு எடப்பாடி சீட்டு கொடுக்க மாட்டாரு. மேட்டர் ஓவர். எடப்பாடி விஜயோட தேமுதிக தான், விஜய பிரபாரனை தான் பெருசா மதிப்பாரு. எடப்பாடி பாமகவை தான் பெருசா மதிப்பாரு. மேட்டர் ஓவர். இது இருக்கா இல்லையான்னு 2026 பிப்ரவரியில பாத்துக்கிடுங்க. எவன் சொன்னது கரெக்டா அதுன்னு அப்பம் தெரியும். பட் விஜய் தனிச்சு போட்டாருன்னா அதுக்குன்னு ஒரு வேல்யூ உண்டு. விஜயோட கூட்டணி வைக்கல. ஒரே விஷயம் சார், இவங்க வந்து டிஎம்கே ஜெயிச்சிருவாங்க சார். டிஎம்கே ஜெயிச்சிருவாங்க. நீங்க சொல்ற மாதிரி நடந்ததுன்னா மக்களோட கருத்து என்னன்னா டிஎம்கே வில் வின். நோ பார்ட்டி வில் அக்செப்ட் பை அவங்களே ஒரு வழி கொடுக்குறாங்க. பை மேக்கிங் a path to win opposite party சார். சார் அதுக்கு அவன் தலையெழுத்து. அதுக்கு என்ன செய்ய முடியும் சார்? என்ன சார் இப்படி சொல்றீங்க? இப்ப தெரிஞ்சே தவறு பண்ணுவாரா அப்ப எடப்பாடி? எடப்பாடி விஜய்க்கு 12 சீட்டுக்கு மேல கொடுத்தா
அது அவருக்கு பலகீனம். பலம் நிரூபிக்காத விஜய்க்கு கொடுத்தா. ம், அதுதான் என் கருத்து. ம், பலம் நிரூபிக்காத விஜய ம். தன் கையில வராத ஓட்டை எப்படி சார் ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? ஓகே. விஜய் சிஎம்னா ஓட்டு போடுறவன்லாம் ம், விஜய் எடப்பாடி சிஎம்னா ஓட்டு போட்டுருவானா? ம். அப்ப ஆதவர்ஜுனா இப்ப உள்ள வந்ததுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையா? அது ஆதவர்ஜுனாவுக்கும் விஜய்க்கும் உள்ளது. நமக்கு என்ன இருக்கு? சார் நீங்க சொல்லுங்க சார். உங்க கருத்த சொல்லுங்க. உங்க கருத்த கேட்கறது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களா சொல்லுங்க. சார் ஆதவர்ஜுனா சொல்றது கேட்கிறாரா? ஜான் ஆரோக்கியசாமி சொல்றது கேட்கிறாரா? புஷி ஆனந்த் சொல்றது கேட்கிறாருங்கன்னா களம் வரும்போது அது ஒரு தெரிஞ்சுட்டு உள்கட்சி பூசை வேற இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா விஜய் ஆரோக்கியசாமி இருந்தாரு. இப்ப ஆதவர்ஜுனாவும் அதே வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேரும் வரும்போது அது என்ன ஆகும் தெரியல. விஜய் நான் சொன்ன மாதிரி 24ல பலம் நிரூபிச்சிருப்பாருன்னா அந்த பலத்துக்கு தக்கன மதிக்கப்படுவார். இப்ப பலம் நிரூபிக்காத விஜய வச்சு சும்மா கம்பு சுத்துறதெல்லாம் சீமான் 8.2 எடுத்துட்டானேன்னு வைத்தறிச்சல் படுறவனும் பொறாமப்படுறவனும் பிற மொழியாளர்களும் சீமான் ஸ்டாவினிசத்தை பேசுறாங்கன்னதும் பண்றவன் தான் பண்ணிட்டு இருக்கிறான். இது என் குற்றச்சாட்டு. ஸோ இப்போ வந்து ஓகே சார். அந்த பார்ட்ட விட்டுருவோம். டிஎம்கே வந்து ஆஸ் இட் இஸ் கூட்டணி அப்படியே இருக்கும். தே வில் வின் அப்படின்னு சொல்றீங்க. ஒருவேளை சார் 1 to 1 கொண்டு வந்தா திமுக தோக்கடிக்கலாம். எப்படி சார் சொல்லுங்க? அது அடுத்த கேள்வி அதான். புடிச்சிட்டீங்க பாயிண்ட்ட. இப்போ என்ன பண்ணுங்க நீங்க விஜய் ஒரு அரசியல் கட்சியாவே மதிக்கல. நான் சார், 2026 பலம் எலெக்ஷன் நிரூபிக்காத- முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எங்க இருந்தாலும் நான் கேமரா எடுத்துட்டு ஓடி வருவோம் உங்ககிட்ட. நம்ம அதை பார்த்துப்போம். சார், நான் என்ன சொல்றேன் சார் அப்படின்னா நீங்க பலம் நிரூபிக்காத விஜய்க்கு எடப்பாடி 117 சீட்டு கொடுத்துட்டாருன்னா கொடுத்ததுதான். நான் கொடுக்க மாட்டாருங்கிறேன். அவ்வளவுதான். 12 சீட்டு இல்ல மேல சார் அந்த பாயிண்டே விட்டுருவோம். என் பாயிண்ட் இப்போ என்னன்னா அப்போ டிவிகேவை விட்டுருங்க சார். எந்த மாதிரி கூட்டணி அமைஞ்சா டிஎம்கேவை தோற்கடிக்க முடியும் அதர் பார்ட்டிஸ் அதை பத்தி சொல்லுங்க.